இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு ஒரு மத கலவரம்னா நேரில் பார்த்த அனுபவம் இருக்கு? கொஞ்சம் கை தூக்குங்க. உங்க வாழ்க்கையில மத கலவரத்தை நேரில் பார்த்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? இங்க இருக்கிற 100 பேர்ல 2 பேருக்கு. நானும் கை தூக்கிடுறேன். கோவையில் 1998 பிப்ரவரி 14 கல்லூரியில் படிச்சுட்டு முடிச்சுட்டு ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு நான் வரும்பொழுது டமார்னு ஒரு குண்டு வெடிக்குது. அதன் தொடர்ச்சியாக 28 குண்டு. சரி, என்ன நடக்குதுன்னு யாருக்கு எதுவும் புரியல. மொபைல் ஃபோன் இல்லாத காலமாச்சு. காலேஜ் எங்கள் கல்லூரி கழியில் அடுத்த 1 கிலோமீட்டர் தான் கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த மருத்துவமனை இருக்குது. சரி, நம்மளால முடியுமா ஏதோ பார்க்கல, என்ன நினச்சுன்னு தெரியலடான்னு மருத்துவமனைக்கு போகிறேன். ஆம்புலன்ஸ் இல்லை. ஆனால் அப்போ இருக்கிற 2 வீலர்லேயும் கார்லேயும் சைக்கிள்லேயும் சாரையாக ரத்த வெள்ளத்தில் மக்கள் வராங்க. ஒரு காரிடர், ஒரு 500 மீட்டர் காரிடரில் படுத்துருக்காங்க மக்கள் ரத்த வெள்ளத்தில். அனைத்து தரப்பட்ட மக்கள், இவர் இன்னார்னு இல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களும், அதில் குழந்தைகள், பெண்கள், மகளிர் எல்லாரும். அதன் தொடர்ச்சியாக நடந்த நிகழ்வுகள். மதக்கலவரங்கிறது இங்கே யாருமே நேரில் பார்த்த அனுபவம் இருக்குது. அது அனுபவிச்ச அனுபவம் எனக்கு இருக்குது கோயம்புத்தூரில் கல்லூரி படிக்கிற காலத்தில். அதன் தொடர்ச்சியாக நடந்த வன்முறைகள், அதன் தொடர்ச்சியாக நடந்த சமூக சீர்கேடு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவலை இதானா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவலைன்னா அப்போ அது அவங்களோட அனுபவம் பேசுதா? ஏன்னா 98 திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ இருக்கும்போது தானே குண்டு வெடிச்சது. இப்போ கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இப்போ கூட கோயம்புத்தூரில் சிலிண்டர் வெடிச்சதுன்னு தான் சொல்லி நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் திடீர்னு ஒரு தீவிரவாதியை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்னையை கைது பண்ணுறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும்போது தான் தமிழ்நாட்டில் மத கலவரங்கள் நடக்குது என்பது உண்மைதானே? அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்பார்த்தது. ஏன்னா அவங்களோட அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நாமளும் அப்படி எடுத்துக்கலாமா? அதனால தான் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக இவ்வாறு நடந்து கொண்டார்கள். எனக்கு திராவிட முன்னேற்றங்கள் அந்த கிரெடிட் எடுத்ததுன்னா இப்போ எடுத்தது அந்த நிலைப்பாட்டுக்கும் அப்போ இருந்ததுக்கு நேர்மாறான நிலைப்பாடு.